சுட சுட இடியாப்பம் ஆப்பம் கூட இந்த மாதிரி ஸ்டைல் ஒரு சிக்கன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி வாங்க இந்த மாதிரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் இன்னைக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் 3 வெங்காயத்தை இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண உடனே சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம 2 விசிலுக்கு வந்து இதை வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். கசகசா முந்திரி பருப்பு ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அது கூட சேர்ந்து தேங்காய் சோம்பு போட்டு நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.